திருப்பதியில் என்ன வழக்கம் இருக்கோ அதே வழக்கத்தை இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நேத்திர தரிசனம் காமிப்பாங்க. அதே மாதிரி இங்குள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நேத்திர தரிசனம் நடைபெற்று வருது. அங்கு புரட்டாசியில் பிரம்மோற்சவம் நடைபெறும். அதே மாதிரியே இங்கேயும் புரட்டாசியில் பிரம்மோற்சவம் செய்கிறாங்க. அதே மாதிரி வருஷந்தோறும் சித்திரை மாதத்தில் இங்கே உற்சவரான கள்ளபிரானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று வருது. ஆங்கில வருஷ பருப்புக்கு திருப்படி உற்சவம், தமிழ் வருஷ பருப்புக்கு லட்ச தீபம், வைகுண்ட ஏகாதசியும் போது குலசேகர ஆழ்வார் சாற்று முறையெல்லாம் நடைபெற்று வருது. பௌர்ணமி, அமாவாசைலாம் இங்கே சிறப்பாக வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே திருவோண நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த திருவோண நட்சத்திர நாளன்று இங்கே சிறப்பு தீப தரிசனம் நடைபெற்று வருது. அந்த தீப தரிசனத்தில் பெருமாள் ஜோதி ரூபமாக எல்லாருக்கும் காட்சியளிக்கிறாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது.